அட்ரினோ மங்கீஸ் இந்த 2 நாள் வந்து ஃபுட்பால் வேர்ல்டோட ஒரு மிக வருத்தமான நாளாகவும் அமைஞ்சிருக்கு, சந்தோஷமான நாளாகவும் அமைஞ்சிருக்கு, கொஞ்சம் கடுப்பான நாளாகவும் அமைஞ்சிருக்கு. இப்போ தான் வந்து மேட்ச் முடிச்சுட்டு வந்தேன். அதை முதல்ல சொல்லுவோம். அர்ஜென்டினா வெர்சஸ் ஈஜிப்ட்டு. ஸோ அர்ஜென்டினா ஜெயிச்சிருச்சு. ஈஜிப்ட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் 2-0 வச்சுருந்தாங்க. ஆனால் 67 நிமிஷம் வரைக்கும் அர்ஜென்டினா கோல் போடல. கடைசியில் வின்னர்ஸ்னால் யார் அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. இதில் மெஸ்ஸி ஒரு பெனால்ட்டியும் விட்டுச்சு. மெஸ்ஸி அழுவ கடைசியில், ஏன்னா மிஸ் பண்ணியும் ஜெயிச்சிட்டோமேங்கிற ஒரு சந்தோஷம் ரொம்ப இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த சந்தோஷத்தை ஃபுல்லாக ஏற்றுக்க முடியல. இந்த மேட்ச்சில் ஏதோ ஈஜிப்டை ஏதோ ஏமாற்றப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நான் மெஸ்ஸி ஃபேன், உங்களுக்கு தெரியும், எனக்கு அவர் ஜெயிக்கணும் ஆசைப்பட்டேன். கேப் வர்டேக்கு வந்து 2 பேரும் ஈக்குவலாக சமமாக ஆடி இவங்க ஜெயித்தாங்க. அது ஓகே, அது ஃபுட்பால் மேட்ச். அந்த மேட்ச் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோல்சமான ஒரு மேட்ச், ஒரு அண்டர்டாக் கதை. அதை பற்றி ஒரு தனி வீடியோ நான் பேச போகிறேன். அதனால் இதில் அதை பற்றி நான் பேசலை. இதில் வந்து ஏதோ கடைசியில் மாதிரி வருத்தம், இவங்களுக்கான ஃபவுலு இவங்களுக்கு தராதது, ரெஃப்ரி ஏதோ கொஞ்சம் சாலாவோ அந்த கோச்சோ ஒரு மன வருத்தம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு அந்த ஹாப்பினஸ்ஸை ஏற்றுக்க முடியல. ஏதோ ஒரு பக்கம், ஏன்னா இஸ்லாமிய நாடுகளோ இந்த ஆஃப்ரிக்கா நாடுகளோ இல்லை சின்ன சின்ன தீவுகளோ இந்த வேர்ல்டு கப்பில் நல்லா ஆடும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஈரான் வந்து பயங்கர வருத்தப்பட்டு போனது. அது மாதிரி ஈஜிப்ட்டுக்கும் அந்த மாதிரி தான் ஆச்சோ. நான் வந்து ஒரு கம்பேர் பண்ணலை. ஏன்னா அவங்களும் ஆடினாங்க, ஜெயிச்சிருந்தா அவங்கள தான் அடுத்த ரவுண்டு போயிருக்க போகிறாங்க. அதில் எந்த இதுவும் இல்லை. இந்த மேட்ச் ஏதோ கடைசியில், ஏன்னா மார்டினஸ் வந்து அந்த 90th மினிட் அந்த எண்டிங் டைமில் கார்னரில் வந்து பாலை வச்சு விளாண்டு அந்த பிளேயரை இன்சல்ட் பண்ணால் ரொம்ப தப்பாக தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க நாட்டுக்கு ஆடுறானுங்க, கிளப்புக்கு யாரும் ஆடலை. பணக்கார கிளப்புங்களுக்கு காசு பக்கத்துக்கு ஆடலை, அவன் நாட்டுக்கு விளாட்றான். அந்த இடத்துல நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவன் பையன் பண்ணதான் பார்க்க கடுப்பாக இருந்துச்சு. டிஃபெண்டர்லாம் கத்திக்கிட்டு இருந்தான். ஏன்னா இது வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு நாட்டோட ஒரு சென்டிமெண்ட் இது. ஏன்னா இவங்களாம் எல்லோரும் ஃபைனல்ஸ் போன ஒரு நாடு. ஈஜிப்ட்லாம் இப்போ தான் வருது இல்லை. கோச் வந்து, அந்த கோச் வந்து அதனால தான் ஃபீஃபாவில் பேலஸ்டீன் ஃப்ளாகை காட்டின ஒரு மனுஷன். அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பேலஸ்டீனுக்காக நீங்கள் வருத்தப்படலாம், நீங்கள் ஒரு மனுஷனே இல்லைன்னு சொன்ன ஒரு மனுஷன். இன்றைக்கி அவருக்கு கொஞ்சம் வேண்டுனேன், ஜெயிச்சிடலாமே. மெஸ்ஸி இருந்தாலுமே ஈஜிப்ட் ஜெயிக்கலாமே. இது ஒரு ஏன்னா ஒரு இந்த அரசியல் ரீதியாக ஒரு ஹோப்பாக ஒரு மிராக்கலாக இருக்கும்னு காப்பீட்டு எதிர்பார்த்தேன். கடைசியில் ஏதோ ஒன்றுனால மனசு இதுக்கு முடியல. ஆனால் வாழ்த்துக்கள் அர்ஜென்டினாவுக்கு, அவங்க யாருன்னு காட்டிட்டாங்க. ஆனால் எல்லா சின்ன டீமுக்கும் கடைசி லெவல் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுற ட்ரைனிங் இல்லையோ அப்படின்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த பெரிய டீம் எல்லாமே அந்த 90 கடைசி வரைக்கும் விளாட்றாங்க. சின்ன டீமெல்லாம் அந்த கடைசி நிமிஷத்தில் ஒரு பதட்டம் விடுறது வந்து நல்லா தெரியுது. ஸோ ஈஜிப்ட்டுக்கு வாழ்த்துக்கள். இப்போ தான் செலிப்ரேஷன் ரீல்லாம் பார்த்துட்டு இருந்த சாலா முறை சந்தோஷமாக சிரித்து மாடிக்கிட்டலாம் இருந்து கையில் ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டலாம். ரொம்ப கம்மி டைம் கொடுத்தாங்களோ என்னமோ தெரியல. ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பி. யார் கோல் அடித்தாங்கன்னு பார்க்கலாம். ஈஜிப்டில் வந்து யாசர் இப்ராஹிம், முஸ்தஃபா ஜிகோ. அர்ஜென்டினாவில் என்ஜோ ஃபெர்னாண்டஸ், மெஸ்ஸி, கிறிஸ்டியன் ரொமேரோ 3 பேர். சாஃபான் எல் சஹீர் ஒரு யார் தான் ரெட் கார்டு வாங்கின ஸ்டாஃப் எகிரிக்கிட்டு வந்துட்டார். இப்படி ஏதோ யாரையோ பார்த்து கற்றுனா ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அந்த மனுஷன். நான் ரொம்ப முக்கியமாக வந்து இது பாராட்ட வேண்டியது வந்து முஸ்தஃபா ஷோபீர், கோலி. அசரவே இல்லை. நினச்சிருந்தா இன்னும் நிறைய கோல் போயிருக்கும். மெஸ்ஸி ஒரு பெனால்ட்டி தடுத்தது ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு 2-3 இது நல்லா பிளாக் பண்ணியிருந்தார். அந்த பையன்தான் தனியாக அப்படியே உட்காந்துட்டான். அப்படியே சாலா மூஞ்சியில் ஒரு சந்தோஷம் இல்லை, வருத்தம் தான். ஆனால் ஏதோ கொஞ்சம் அதுதான். ஸோ அதுதான் இந்த மேட்ச்சு. லாலி நம்ம சேனலில் வந்துருப்பார். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவரும் ஆமாம் தலை என்னால் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண முடியல, ஒரு சின்ன வருத்தம், ஈஜிப்ட் சைடு ஏதோ பார்த்துட்டாங்களோன்னு தோணுது எனக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுதான். ஸோ வாழ்த்துக்கள். அடுத்து ரொம்ப வருத்தமான நியூஸ் வந்து ரொனால்டோவோட எக்ஸிட்டு. ஸ்பெயின் போர்ச்சுகல் மேட்ச் என்னால் பார்க்க முடில. நான் டைம் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, பார்க்க முடில. இன்றைக்கி சந்தோஷ் ஜெகன் என் கூட இருக்கிற சேனலில் இருக்கிற பையன், ஜிம் கூப்பிட்டு போகிறவன், ரொனால்டோ ஃபேன். நைட்லாம் தூங்கலை, ஒரே அழுகானே. ஆஃபீஸில் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தான். நைட்லாம் தூங்கலை. உலகத்தில் பல கோடி பேர் அன்றைக்கி தூங்கலை, அழுவா ரொனால்டோவோட கண்ணீரை பார்த்துட்டு. நிறைய பேர் சாம்லேருந்து எல்லாருமே, சுதர்சன்லாம் உடஞ்சி போயிருப்பான். ஏன்னா அவங்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷன் வாங்கலை. மெஸ்ஸிலாம் கூட நம்ம கேம் பிடிக்குமே தவிர ஒரு வாழ்க்கையில் ஒரு லெசன் மாதிரி எடுத்துப்பாங்க ரொனால்டோவை. நிறைய பேர் இந்த ஃபிட்னஸ் பார்க்குறதோ, உடம்பை பார்த்துக்கிறதோ, டிசிப்ளின் அவன் அப்படி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன் ரொனால்டோவுக்கு.
அவர் இன்டர்வியூவில் கூட நான் ரொம்ப ஹேட்டடான ஒரு ஆள் சொல்லுவேன், வருத்தமாக இருந்துச்சு, ரொம்ப மோஸ்ட் ஹேட்டட் ஸ்போர்ட்ஸ்மேன். எனக்கு யார் இது பிடிக்கலையோ முதல்ல அவங்க கேளுங்கன்னு சொன்னதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 விதமான ஜீனியஸ், மெஸ்ஸியும் ரொனால்டோவும். மெஸ்ஸிக்கு வந்து நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், மெஸ்ஸிக்கு வந்து நேச்சராகவே அது இருக்குது. மெஸ்ஸி வந்து ட்ரைனிங் இருக்க வேணாம், சும்மா உட்காந்துருக்கலாம், ஃபோன் வந்துட்டு போய் கிரவுண்டில் இறங்கினாலும் விளையாடுறது. ரொனால்டோ ஒவ்வொரு முறையும் தன்னை வந்து கொண்டு வந்துக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு ஈகோ வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்கள அந்த இடத்துக்கு வச்சு கிரேட்மேனோட ஒரு பெரிய எனக்கு கருத்து அது. இளையராஜாவுக்கு அது உண்டு. ஆனால் அதை விட்டுட்டாங்கன்னா அவங்களோட அந்த இடத்துல அவங்கள்ட்ட இருக்க முடியாது. ஸோ ரொனால்டோவோடது வந்து எனக்கு புரியுது, அது எந்த இடத்துலேருந்து வருதுன்னு புரியுது. ஸோ அதனால் அவர் அப்படி பேசினா தான் ரொனால்டோ. ஸோ அதுதான் அவரோட எக்ஸிட்டு. ஏன்னா இந்த முறை பார்த்திங்கன்னா மெஸ்ஸிக்கு கடைசி வேர்ல்டு கப்பு, ரொனால்டோ கடைசி வேர்ல்டு கப்பு, மோட்ரிக் போயிட்டார், அதுக்கப்புறம் இவர் நெய்மார் போயிட்டாரா. நெய்மார் மேட்ச்சு பிரேசிலில் நிறைய நடந்திருக்கு. இந்த இதில் வாரத்தில் பிரேசில் நெய்மார் போனது, த பிரின்ஸ் தட் நெவர் பிகேம் த கிங்லாம் ரீல் பார்த்தேன். ஏன்னா நான் ரொம்ப இப்போ தான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்தேன். நான் இவங்களோட எல்லா பீக் மேட்சும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் ரீல்ஸ் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியுது யார் என்னென்ன பண்ணியிருக்கேன், அவங்க தோற்றது. ஆனால் இந்த பையன் இருக்கான, இந்த ஹாலாண்டு, அவன் இருக்கானே, இவன் நார்வே, சாரி ஹாலாண்டு, நான் விளாட்றான், ஒரு ஹெட்டரு 2வது கோல் நின்று ட்ரையல்ஸ் மாதிரி அடிச்சுட்டு அவன் திரும்பிட்டான். கோல் போகிறத அவன் பார்க்கவே இல்லை. நான் சொல்கிறேன், அவங்க தான் டேஞ்சர். என் ஆடிகார்லாம் அர்சனல் இந்த மாதிரிலாம் ஆடினதே இல்லை. தக்காளி, நீ உன் நாட்டுக்குன்னா பயங்கரமாக ஆடுற, நல்லா தெரியுது, ஃப்ராடு. அவங்க டேஞ்சரு. ஏன்னா சைலண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கானுங்க, கிளியராக இருக்குது, அவங்க ஒரு டேஞ்சர். எனக்கு இந்த சின்ன நாடுகள், அரப் கண்ட்ரி எல்லாம் வந்தால் நல்லா இருக்குன்னு பார்த்து இன்னும் மொராக்கோ மட்டும் பாக்கி இருக்குது. எகிப்து எதிர்பார்த்தேன், மொராக்கோ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கிலாந்து, மெஹிகோ, அவங்க அது அழகாக அடித்து ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு மெஹிகோ வந்திருக்கலாம், பட் ஓகே, அவங்க ஹாப்பியாக எடுத்துக்கிட்டாங்க. மெக்சிகன் ஸ்டில் கைஸ், நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு, நாங்கள் ஹோஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக மரியாச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த நிலவரம். ஸோ இப்போது அர்ஜென்டினா போயிடுச்சு, ஸ்பெயின் போயிடுச்சு, மொராக்கோ மேட்ச் இருக்குது, இங்கிலாந்து போயிடுச்சு, நார்வே போயிடுச்சு. ஸோ அடுத்து யார் குவார்டர் ஃபைனல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் மெஸ்ஸி ரொனால்டோ நம்ம இந்த முறை பார்க்க முடியல. 2 ஜெயண்ட்டும் சேர்ந்து விளையாடுற ஒரு விஷயம் வந்து அமையலை. இந்த வேர்ல்டு கப்பில் அமைஞ்சிருக்கலாம், எனக்கு ஜெயிச்சிருந்தால் அமைஞ்சிருக்கும், அது அமையலை. எனக்கு ரொம்ப ஆசை. நான் அவங்க விளையாண்டு பார்த்ததில்லை, நான் சேர்ந்து விளையாண்டு நான் பார்த்ததே இல்லைல்ல, எனக்கு பார்த்துடலாமான்னு பார்த்தேன், நடக்கலை. ஸோ இது கொஞ்சம் நிறைய பேர் கண்ணீர் மனசை உடைய வைக்க போகிற ஒரு வேர்ல்டு கப் இது. ஸோ நான் புதுசு, நீங்கள் இதை பார்த்துட்ருக்குற எல்லாருமே வந்து உங்களோட சைல்ட்ஹுட்டு, காலேஜ், உங்களோட கல்யாண வாழ்க்கை, லவ் வரைக்குமே இந்த ஃபுட்பால் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையோட ஒரு பேரலாக வந்திருக்கும். நீங்கள் நைட்டு கனவுல அந்த மேட்சை பார்த்துட்டு நிம்மதியாக தூங்கின ராத்திரி நிறைய இருந்திருக்கும். மெஸ்ஸி ஃபோட்டோவை கட்டி பிடிச்சிட்டு எழுதிருப்பீங்க, ரொனால்டோவை பார்த்து கட்டி பிடிச்சி எழுதிருப்பீங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் அந்த மேட்ச்சில் ஜெயிச்சதை வச்சு உங்களுக்கு சந்தோஷம் இருந்திருக்கும். லைஃப்பை தைரியமாக பார்த்துருப்பீங்க, இவங்களமா நம்மளும் இருக்கணும்னு. உங்களோட ஐகான்ஸ்னால் அதானே. அப்படி இருந்தவங்க இனிமேல் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற வருத்தம் வந்து நெய்மார் கிளம்பும் போது இருந்த அழுவையோ, ரொனால்டோ இருக்குமா அழுவையோ, இந்த மெஸ்ஸி மட்டும் இருக்குது, மோட்ரிக் இருக்குது அழுவையோ, எல்லாமே வந்து அதான். இந்த முறை வந்து ரொம்ப சின்ன சின்ன நாடுங்க வந்து மேலே வந்தது, பெரிய பெரிய டீமை டேவிட் பெஸ்ஸுக்குள்ளேறதை வந்தது. எனக்கு ஃபுட்பாலில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறேன். கேப்பர்டே வர்சஸ் அர்ஜென்டினா, தனி வீடியோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் நான் பார்த்தது. போர்ஜினா வர்சஸ் மெஸ்ஸி, அதை வந்து நம்ம பேசுகிறோம். அதை உடனே என்னால் பண்ண முடியல, ஊரில் வந்தேன். ஸோ இதான் அப்டேட்டு. அப்படியே டினோமிக்கு நானும் விஜய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க.